பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைத்த பிள்ளைகள் இப்படி பிணக்கூடத்தில் அடையாளம் தெரியாத அளவுக்கு இருப்பதை பார்த்து கதறி துடிக்கும் இந்த பெற்றோரின் பரிதவிப்புக்கு என்ன பதில் சொல்வது? கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் மாணவர்களை ஏற்றி கொண்டு வந்த கிருஷ்ணசாமி வித்யா நிகேதன் என்ற மெட்ரிக் பள்ளியின் வேன் மீது பயணிகள் ரயில் வேகமாக மோதியது. ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற போது ரயில் மோதிய நிலையில் பயங்கர சப்தத்துடன் 50 மீட்டர் தூரத்திற்கு வேன் இழுத்துச் செல்லப்பட வேனுக்குள் இருந்த மாணவி உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ஓட்டுநரும் மற்றொரு மாணவனும் பலத்த காயமடைந்தனர். இந்த நிலையில் விபத்துக்கு காரணம் என்ன என்று விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் லெவல் கிராசிங்கில் இருந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா ஆழ்ந்த உறக்கத்தில் அலட்சியமாக செயல்பட்டதுதான் காரணம் என புகார் கூறப்படுகிறது. விபத்து நிகழ்வதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு அதே கிராசிங்கை ரயில் ஒன்று கடந்து சென்றிருக்கிறது. அப்போதும் கேட் மூடப்படாமலேயே இருந்திருக்கிறது. ரயில்வே கேட்டை மூடி திறக்கும் வேலைக்காக மட்டுமே பணியில் இருக்கும் கேட் கீப்பர் அந்த வேலையை கூட செய்யாமல் அலட்சியமாக தூங்கிக் கொண்டிருந்தது 3 பேரின் உயிர்களை பறித்திருக்கிறது. அந்த கேட் கீப்பர் வழக்கமாகவே தூங்கிக் கொண்டும் செல்போன் பயன்படுத்தி கொண்டும் அஜாக்கிரதையாகத்தான் செயல்படுவார் என பொதுமக்கள் புகார் கூறும் நிலையில் சம்பவத்தன்றும் அதே மாதிரியான நிகழ்வுகள்தான் விபத்துக்கு வழிவகுத்திருக்கிறது. அதே போல கிராம மக்கள் பேசும்போது மொழி தெரியாதவர்களை பணியில் அமர்த்தி இருப்பதும் பிரச்சனையாக இருப்பதாக புகார் கூறிய நிலையில் அந்த புகாரும் கவனத்திற்குள்ளாகியுள்ளது. செலவு குறைப்பு என்ற பெயரில் அனுபவம் இல்லாத தொழில்நுட்பம் தெரியாத சில வடமாநில தொழிலாளர்களை அழைத்து வந்து ஒப்பந்தம் என கூறி கேட் கீப்பர் போன்ற பணிகளில் அமர்த்துவதுதான் இது மாதிரி கோர விபத்துகளுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அவசர காலங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற புரிதல் கூட இல்லாத ஆட்களை ஒப்பந்த அடிப்படையில் சொற்ப சம்பளத்திற்கு அழைத்து வந்து பணியில் அமர்த்தினால் பள்ளி வேன் மீது மோதிய கொடூர நிகழ்வுகளை கட்டுப்படுத்த முடியாது என எச்சரிக்கைதான் எழுகிறது. தனியார் ஒப்பந்த நிறுவனங்கள் மூலம் வேலைக்கு எடுக்கப்படும் இந்த மாதிரி ஒப்பந்த ஊழியர்களுக்கு முறையான பயிற்சி கூட அளிக்கப்படாததுதான் விபரீதத்திற்கு வழிவகுக்கிறது. ஒரு ரயில் நிலையத்திலிருந்து அடுத்த ரயில் நிலையத்திற்கு ரயில் செல்லும் போது சிக்னல் கொடுக்கப்படும். இது போன்ற லெவல் கிராசிங்கில் அருகே இருக்கும் ரயில் நிலையத்திலிருந்து தகவல் கொடுக்கப்படும். அந்த தகவலின் அடிப்படையில் தான் கேட் மூடப்படும் என்ற நிலையில் ரயில் நிலையத்திலிருந்து முறையாக தகவல் கொடுக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுகிறது. தகவல் கொடுத்தும் கூட அந்த கேட் கீப்பர் தூங்கிக் கொண்டிருந்தாரா அல்லது தகவலே கொடுக்கப்படவில்லையா என்பதும் சந்தேகமாக உள்ளது. கேட் கீப்பர் தொலைபேசியை எடுத்து பதில் கொடுக்கவில்லை என்றால் ரயிலை அனுமதித்திருக்க கூடாது என்ற நிலையில் கேட் கீப்பர் பதில் சொன்னாரா, என்ன நடந்தது என்ற வினாவும் எழுந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த துயரத்திற்கு கேட் கீப்பர் தான் காரணம் என கிராம மக்கள் மொத்த பேரும் குற்றம் சாட்டும் நிலையில் பதிலுக்கு ரயில்வே நிர்வாகமோ முரண்பாடாக ஒரு விளக்கத்தை கொடுத்துள்ளது. அந்த விளக்கத்தில் நேரம் ஆகிவிட்டதாக கூறி பள்ளி வேனின் ஓட்டுநர் தான் கேட்டை திறக்கச் சொல்லி வற்புறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கேட் கீப்பர் அந்த இடத்தில் இல்லவே இல்லை என காயமடைந்த ஓட்டுநர் தொடங்கி விபத்தை நேரில் பார்த்த மாணவன் என எல்லாருமே கூறும் நிலையில் அதற்கு மாறாக தெற்கு ரயில்வே கொடுத்த விளக்கமும் சந்தேகத்தை ஏற்படுத்தி 3 பேரின் பலிக்கு ரயில்வே துறைதான் காரணமா என கேள்வி எழுப்ப வைத்திருக்கிறது. நீங்க தான் வந்து ஓப்பன் பண்ண சொன்னதா ஒரு கேட் கீப்பர் சொல்றாரு, உண்மையாரு? பேசவே இல்லை. நீங்கள் தான் திறக்க சொன்னீங்க சொல்றாரு. நாங்கள் இந்த இடத்துல இல்லவே இல்லை. நீங்கள் போகும்போது கேட் திறந்துருந்தா? ஆமாம். எந்த ரயில்லேருந்து சிக்னல் தான் வந்ததா? ஆமாம் சார். ரயில் வந்து அலாரம் சிக்னல் இது வரல. இவை எல்லாவற்றையும் விட பள்ளி வேன் மீது ரயில் விபத்து நிகழ்ந்த சம்பவத்தை காரணம் காட்டி கடலூர் மாவட்ட நிர்வாகம் மீதும் தென்னக ரயில்வே புகார் கூறி திடுக்கிட வைத்திருக்கிறது.
விபத்து நிகழ்ந்த இடத்தில் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என ஓராண்டாக மாவட்ட நிர்வாகத்திடம் ரயில்வே நிர்வாகம் அனுமதி கோரி வந்திருக்கிறது. ஆனால் அனுமதி கொடுக்காததால் தான் சுரங்கப்பாதை இன்னும் அமைக்க முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டியது. இதற்கு விளக்கம் அளித்த ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார், ரயில்வே துறை புகாருக்கு ஆவணங்கள் அடிப்படையில் உரிய பதிலளிக்கப்படும் என்றார். சதன் ரயில்வே குற்றச்சாட்டு வச்சிருக்கல, அதை பத்தி இல்லை, மார்னிங்லேருந்து நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் வந்து சில்ட்ரனோட வெல்பீயிங் ரெஸ்கியூ பண்ணி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் இது பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஒரு நியூஸ் வந்து நானும் கேள்விப்பட்டேன். இது ப்ராப்பராக வந்து ஃபர்தராக என்னென்ன டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு தென் வி வில் ரெஸ்பாண்ட் அஃபிஷியலி. ரயில்வே கேட் திறந்தேதான் இருந்தது என ஓட்டுநர் தொடங்கி பொதுமக்கள் வரை மொத்த பேரும் ஒரே மாதிரி கூறும் நிலையில் ரயில்வே நிர்வாகம் பள்ளி வேன் ஓட்டுநர் மீதும் பழியை சுமத்தியதோடு விபத்து நிகழ்ந்த இடத்தில் சுரங்கப்பாதை அமைக்க ஓராண்டாக அனுமதி வழங்கவில்லை என ஆட்சியர் மீதும் குற்றம் சாட்டியிருப்பது பிரச்சனையை திசை திருப்ப பார்ப்பதாக ரயில்வே மீது விமர்சனம் வைக்கப்படுகிறது. அத்தோடு விபத்து நிகழ்ந்த லெவல் கிராசிங்கில் இன்டர்லாக்கிங் இல்லாததால் தான் விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அதிகப்படியான சாலை போக்குவரத்து இருக்கும் பகுதிகளில் அமைந்துள்ள கிராசிங்கில் இன்டர்லாக்கிங் முறையில் கேட் திறந்திருந்தால் சிவப்பு நிற விளக்கு எரிந்து ரயிலுக்கு சிக்னல் கொடுக்கும். அதேபோல ரயில்வே கிராசிங் மூடப்பட்டால் பச்சை நிற விளக்கு எரிந்து ரயிலுக்கு சிக்னல் கொடுக்கப்படும். அப்படி இன்டர்லாக்கிங் தொழில்நுட்பம் இருந்திருந்தால் சிக்னலை பொறுத்து ரயில் இடையிலேயே நின்றிருக்கும் என சொல்கிறார்கள்.